Hi friends, welcome to Dhanya's skaraikudisamayal. Today நம்ம சேனலில் கொத்தமல்லி சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் துண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலை அதோட காம்பு ரெண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போடுறதுனால நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா கிடைக்கும் சட்னி. இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த சூட்லேயே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா இது ஆறி வரட்டும். இதில் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எல்லாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆயாச்சு. ரொம்பவே சூப்பராக நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்காமல் கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.